படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கினுடைய உடலானது எம்பாமிங் செய்யப்பட இருக்கிறது. இது பற்றிய தற்பொழுதைய தகவல்களை விவரிக்க இணைகிறார் எமது செய்தியாளர் ராமச்சந்திரன். இப்ப நாளைய தினம் இறுதிச் சடங்கு நடைபெற இருக்கக்கூடிய சூழல்ல பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் எம்பாமிங் செய்யப்பட இருப்பதாகவும் தகவல் இருக்கிறது. எம்பாமிங் செய்யக்கூடிய பணியை துவங்கி விட்டார்களா மருத்துவர்கள்? மருத்துவமனை நிர்வாகம் சொல்வது என்ன? எவ்வளவு நேரம் இந்த எம்பாமிங் ஆனது நடைபெறும்? வணக்கம் காயத்ரி. கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் வைக்கப்பட்டு பிரேத பரிசோதனை நடைபெற்றது. தற்போது பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு ஏதுவாக உடலை பதப்படுத்தக்கூடிய எம்பாமிங் முறை செய்யப்பட்டு வருவதாக மருத்துவ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நண்பகல் 12 மணிக்கு துவங்கிய இந்த எம்பாமிங் அடுத்த 2 மணி நேரத்துக்கு வரை செய்யப்படும் என்றும் மருத்துவ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எம்பாமிங் எனப்படக்கூடிய பிணர் சீரமைப்பு முறையில் பல்வேறு ரசாயன மற்றும் உப்புகள் கொண்டு சீரமைப்பு செய்யப்படுவதால் உடலின் நிறம் பாதுகாக்கப்படும் எனவும் அந்த உடல் இருக்கக்கூடிய கை கால் பகுதிகளை நாம் நினைத்தது மாதிரி மாற்ற முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் உடலில் ஏற்கனவே தங்கியிருக்கக்கூடிய மருந்துகளால் உண்டாகும் தேவையற்ற துர்நாற்றத்தை அது கட்டுப்படுத்த உதவும் என்றும் மருத்துவ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரியாக நண்பகல் 12 மணிக்கு துவங்கிய எம்பாமிங் முறையானது அடுத்த 2 மணி நேரம் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளதால் பிற்பகல் 2 மணி வரை இது நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு அவரது உடலை எடுத்துச் செல்வதற்காக பிளையிங் ஸ்குவாட் எனப்படக்கூடிய நவீன ஆம்புலன்ஸ் இயந்திரம் கொண்டு வரப்பட்டுள்ளது. அதில் உடல் வைக்கப்பட்டு இறுதி ஊர்வலமாக பெரம்பூர் கொண்டு செல்லப்பட்டு உடல் அஞ்சலி செய்யப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு ஏற்கனவே சென்னை மாநகரில் ஒரு தனியார் பள்ளியின் அனுமதி பெறப்பட்டுள்ளது. அங்கு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.